அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை தொடங்கலாம். நேற்று நம்ம சுவாசம் எப்படி போகுது, நம்ம உடல்ல எப்படி சுவாசிக்கிறோம் அப்படிங்கறத பற்றி விளக்கம் பார்த்தோம். ஏன்னா நம்மளுடைய இந்த முத்திரை பயிற்சிக்கு, அஸ்ன முத்திரை பயிற்சிக்கு சுவாச ஓட்டம் கண்காணிக்கிறது மிகவும் முக்கியம். அதனாலதான் அது எப்படி போகுது அப்படிங்கறத நேற்று பார்த்தோம். ஏன்னா இன்றைக்கு நம்ம சுவாமிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளையில இருந்து நமக்கு நாளைக்கு பௌர்ணமி தேய்பிரையில தான் எப்பவுமே நம்ம முத்திரைகளை முதல்ல தொடங்குவோம். அதுக்குரிய எல்லாமே விளக்கமா ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லிட்டு வருவோம். இன்னைக்கு நான் முத்திரை செய்யறதுக்கு தேவையான அடிப்படைகளை மாத்திரம் கொஞ்சம் சொல்லிட்டு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நாளையில இருந்து அந்த முத்திரை பயிற்சி எல்லாரும் தொடங்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் இன்றைக்கு தேவையான ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் ஃபார் டூயிங் திஸ் முத்ரா அதை ஃபோக்கஸ் பண்ணி இது பண்றேன். ஆனா ஒவ்வொரு கான்செப்டுக்கும் உள்ள விளக்கங்கள் பின்னாடி வர்ற கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இது நேற்றே பார்த்ததுதான், இதோட முடிச்சோம். இந்த சுவாசம் இப்படி போகுதுங்கிறத அகஸ்தியர் வைத்திய காவியம் 1500 அதுல இது 5வது பாடல். எப்படி நமக்கு இந்த சுவாசம் இடது சுவாசம் வலது கால் பெருவிரல்ல இருந்து தோன்றி கத்தரிக்கோல் மாறலென மாறி கபாலம் வரை பாய்ந்து இடது நாசியை பற்றி இடக்கரத்தில் பொருந்தி போகும். இதே மாதிரிதான் வலது சுவாசமும் இடது கால்ல தொடங்கி போகும். அந்த படத்தை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கான ஒரு எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றோம். அகஸ்தியர் சொன்னதை வச்சுதான் இந்த மாதிரி சுவாசம் போகுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இந்த இதுலயும் சொல்லியிருக்கிறார். நாடி சாஸ்திரத்துல திரிநாடிங்கிறதுலயும் இதே பாயிண்ட் தான் சொல்லியிருப்பார். இடது சுவாசம் மற்றும் வலது சுவாசம் நாடிகளின் சக்தி ஓட்டம் கால் முதல் தலைவரை பாய்ந்தோடி அல்லது வலதுகால் பெருவிரல் இருந்து தோன்றி கத்தரிக்கோல் மாறல, அதாவது கிறிஸ் கிராஸ் ஆகி மேல ஸ்கல் வரைக்கும் போய் திருப்பி மார்பில் பாய்ந்து இடது கால் பெருவிரலில் இருந்து தோன்றி அதுக்கடுத்து இதே மாதிரி அடுத்த காலையும் எப்படி போகுங்கிறதா. சோ இத நம்ம அவ்வளவு தூரத்துக்கு அதை அப்சர்வ் பண்ணி அதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சோ நமக்கு சுவாசம் எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் நமக்கு முதல்ல வேண்டியது. அடுத்தது இந்த சுவாசம் நம்ம போகும்போது, உள்ளால போகும்போது என்னென்ன அந்த சுவாசத்துல போறது காற்று, அந்த காற்று உள்ளால போகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணங்கள் இருக்குது. அந்த குணங்களை பற்றியும் அகஸ்தியர் ஞான சரநூல் அப்படிங்கிற பாடல்ல, அதாவது 17, 18 2 பாடல்லையும் சேர்த்துதான் வரும். அதுல பஞ்ச பூதங்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கறத கொடுத்துருக்கணும். ஏன்னா இது நம்ம இந்த ரெஃபரன்ஸா அடுத்தடுத்துல யூஸ் பண்றதுனால நான் இதை சொல்றேன். அதாவது இந்த பாடலை பற்றி நீங்க அது புரியலையே, பாட்டு புரியலையேன்னு இது பண்ண வேண்டாம். ஒரு எவிடன்ஸ்க்காக அந்த பாட்டை இதுல காட்டியிருக்கிறோம். ஏன்னா அதுல என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிற கருத்து தான் நமக்கு முக்கியம். இதாவது 5 பூதங்கள், அந்த 5 பூதங்கள் எப்படி உருவாச்சு எல்லாமே அடுத்து நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்ல வரேன். ஆனா இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மண், அதாவது எர்த்துன்னு சொல்லுவோம், நீர் வாட்டர்னு சொல்லுவோம், நெருப்பு அல்லது அதை உஷ்ணம், வெப்பம்னு வச்சுக்கலாம். அது ஹீட்டு, வாயுங்கிறது நம்மளுடைய ஏர் கேஸ்ங்கிறது ஆகாயம், வெட்டவெளி. சோ இதெல்லாம் தான் 5 பூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த 5 பூதங்களை தான் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இது 5 மூலக்கூறுகள். எப்படி ஒரு ஆட்டம்ல இருந்து மாலிக்யூல் உருவாகி மாலிக்யூல்ல இருந்து அடுத்தது என்ன ஆகும், நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு செல் உருவாகும். அதுல இருந்து டிஷ்யூல இருந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஒரு சதை, இப்படிதான் உடல் இதாகுது. அதனால அடிப்படை மூலக்கூறு, நீங்க பூதம்னா ஏதோ கோஸ்ட் நினைச்சுக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். மண் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, வெப்ப மூலக்கூறு, வாயு மூலக்கூறு, ஆகாய மூலக்கூறு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறம் இருக்குது, அதுக்கு ஒரு சுவை இருக்குது, அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. அதே மாதிரி அந்த சுவாசத்தோட நீட்சின்னு சொல்லுவோம். எவ்வளவு தூரம் வெளியில உள்ளால போகுதுங்கிறதா அந்த நீட்சி, சுவாசத்தோட அந்த லென்த் போறது. இந்த அளவுக்கு கவனிச்சு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுதான் அந்த முந்திர 2 பாடல்லையும் சொல்லியிருக்கு. மண் மூலக்கூறோட நிறம் கோல்டன் கலர், பொன்னிறம். நீரோட மூலக்கூறு வெண்மை, ஒயிட். வெப்பத்தோட மூலக்கூறு செம்மை, ரெட். வாயுவோட மூலக்கூறு கருமை, அதாவது பிளாக். ஆகாயத்தோட மூலக்கூறு படிகம் அல்லது கிறிஸ்டல் கலர்னு சொல்லுவோம். இதுதான் அந்த மண் மூலக்கூறோட ஒரு குணாதிசயம். அடுத்தது சுவைன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மண் மூலக்கூறு இனிப்பு சுவை, நீர் மூலக்கூறு துவர்ப்பு. ஏன்னா இனிப்பு எல்லாருக்கும் தெரியும். துவர்ப்புங்கிறது நிறைய நமக்கு பாக்கு துவர்க்கும், அதே மாதிரி நிறைய ஐட்டங்கள் துவர்ப்பு டேஸ்ட்ல இருக்குது. அடுத்தது வெப்பம் உவர்ப்பு. அடுத்தது வாயு
புளிப்பு, ஆகாயம் வந்து கசப்பு. அதாவது இத்தனை சுவையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இன்னும் இந்த கசப்புங்கிற சுவைய அது எல்லாத்தையுமே அடிச்சிருதுன்னு சொல்றாங்க. சயின்ஸ்லயே சொல்றாங்க. கசப்புங்கிற சுவை ஒன்ஸ் அந்த கசப்பு சேர்ந்துட்டுனா மற்ற எல்லாம் அடிபட்டு போகும். அதாவது மருந்துல வந்து சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கிற மருந்துல இனிப்பே சேர்த்திருந்தாலும் அதுல கசப்பு தான் டாமினேஷனா தெரியும். மற்ற எல்லா சுவையும் அதுக்குள்ளால அடக்கம் அப்படிங்கறத சயின்ஸ்லயுமே சொல்றாங்க. அது வந்து ஆகாயத்தை. அடுத்தது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷேப் இருக்குது. மண்ணுக்கு வந்து சதுர நாற்கோணம்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர். நீர் வந்து பிறை வடிவம், அதாவது நம்மளுடைய அர்த்த சந்திரன் சொல்லுவோம், கிரசன்ட் மூன்னு சொல்லுவோம், அந்த ஷேப்ல இருக்கிறது. வெப்பம்ங்கிறது வந்து முக்கோணம், ட்ரையாங்கிள். வாயு அறுகோணம், ஹெக்ஸகன். ஆகாயம் வட்டவ, சர்க்கிள். அதே மாதிரி அந்த சுவாசத்தோடது 12 அங்குலம். மண் மூலக்கூறுனா 12 அங்குலம் உள்ளால போறது. நீருக்கு வந்து 16 அங்குலம், நெருப்புக்கு 8, வாயுக்கு 4, ஆகாயத்துக்கு 1. சோ நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாத்திரம் நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்க நிறத்தை மாத்திரம் போக்கஸ் பண்ணா போதும். எங்க மற்ற குணாதிசயங்களை நம்ம அப்ளை பண்ணலாம் என்னன்றது அந்தந்த இடத்துல வரும்போது சொல்றேன். ஏன்னா அந்த பாட்டுல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறோம். அதனாலதான் அந்த அனைத்தையும் அந்த ஒரு டேப்லர் காலத்துல போட்டாச்சு. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, மண் மூலக்கூறுக்கு கோல்டன் கலர், வாட்டர் மாலிக்யூலுக்கு வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர், ஹீட் மாலிக்யூலுக்கு வந்து ரெட் கலர், வாயுக்கு வந்து பிளாக் கலர், தென் ஆகாயம் வந்து கிறிஸ்டல் கலர். இதை மாத்திரம் நம்ம இந்த கலரை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்குவோம். இப்போ அஸ்னா முத்திரை பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அடிப்படையா தெரிய வேண்டியது நம்மளுடைய நேசல் சைக்கிள். நாசில நம்மளுடைய ஆக்சுவலா சுவாசம் போகுது இல்லையா, அதான் நேசல் சைக்கிள். நாசில எப்படி நம்ம சுவாசம் போய் வருதுங்கிறது அதைத்தான் முதல்ல நம்ம பார்த்தோம். அதாவது இடது நாசி வழியாக போறது இடது சுவாசம். உள்ளால காற்றை இழுக்கிறோம் இல்லையா, இன்ஹேல் பண்ணும்போது. இன்ஹேல் பண்ணி அது அதே சுவாசத்துலதான் இடது நாசி வழியாத்தான் வெளியில வரும். இடது நாசி வழியாக உள்ளே சென்று உடல் எல்லாம் போய் எல்லாம் ஒரு சைக்கிள் அடிச்சுட்டு சுத்திட்டு அப்படியே அதே இடது நாசில வரும். அதே மாதிரி வலது சுவாசம்னு பாத்தீங்கன்னா வலது நாசில தொடங்கி உள்ளால போய் உடல் எல்லாம் பரவிட்டு அப்புறம் அப்படியே வரும். சோ நம்ம அந்த காற்றுல சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த சுவாசம் வந்து அந்த சுவாச காற்றுல இந்த 5 மூலக்கூறுகளும் கலந்து இருக்கு. 5 மூலக்கூறுகளும் உள்ளதுதான் அந்த சுவாசம். அதுலயும் மண் மூலக்கூறு இருக்குது, நீர் மூலக்கூறு இருக்குது, வெப்ப மூலக்கூறு இருக்குது, வாயு மூலக்கூறு இருக்குது, ஆகாய மூலக்கூறு இருக்குது. அப்ப நம்ம சுவாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாசத்துல நம்ம சுவாசிக்கிற காற்றுல இந்த 5 விதமான மாலிகூல்ஸும் உள்ளால போகுது, போய் வெளியில திரும்பி வருது. அதைத்தான் அந்த படத்துல காட்டினோம், பாட்டுலையும் பார்த்தோம். அடுத்தது நம்ம இந்த முத்திரை பயிற்சி வந்து லூனார் கேலண்டர் பேஸ்ட், அதாவது சந்திர நாட்காட்டி, அதாவது லூனார் கேலண்டர், அதாவது மூன் பேஸ்ட், அந்த கேலண்டர் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அடுத்தது வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூன், வளர்பிறை தேய்பிறை ரெண்டையும் கணக்கு பண்ணிதான் இது பண்றோம். அதே மாதிரி அடுத்த ஒரு கான்செப்ட் என்னன்னா, உடலின் இடது பக்கம் கோசங்களையும் வலது பக்கம் அந்த கரணங்களையும் குறிக்கின்றது. கோசங்கள்னா என்னன்னு டீடைல்டா படிக்க போறோம், அந்த கரணங்கள்னா என்னன்னு டீடைல்டா படிக்க போறோம். இப்போ பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி இந்த வொக்கபுலரி, அதாவது இந்த வார்த்தைகள் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டிதான் சொல்றோம். கோசங்கள், அந்த கரணங்கள், அது என்னன்றது நான் அடுத்து சொல்றேன். அடுத்தது வந்து நம்மளுடைய கை விரல்கள், ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூத மூலக்கூறு குறிக்குது. அதாவது மண் மூலம் குறிக்குது, நீர் மூலக்கூறை குறிக்குது, வெப்ப மூலக்கூறை குறிக்குது, வாயு மூலக்கூறை குறிக்குது, ஆகாய மூலக்கூறை குறிக்குது. சோ விரல்ல ஒவ்வொன்ன குறிக்குது. சோ இந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்தது முத்திரையை செய்யலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேசல் சைக்கிள் ஏற்கனவே பார்த்துட்டோம். நாசில எப்படி நமக்கு காற்று போகுது வருதுங்கிறது தான் அந்த படத்துல வந்து நம்ம சொன்னது. இதுதான் எப்படி இடது சுவாசம் வலது சுவாசம் எப்படி போகுது. திருப்பியும் நம்ம வந்து இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அதுக்காக தான் பட வடிவத்துல கொடுத்திருக்குது. ரெண்டுமே பை டைரக்ஷனல், 2 டைரக்ஷன்லயும் போகும். இந்த படத்துல அதை கவனிச்சுக்கோங்க. ஒரு டைரக்ஷன் கிடையாது. உள்ளால போய் மேல இருந்து கீழே இதுதான் தொடக்கம், விரல்ல தான் தொடங்குது, கையில தான் தொடங்குது, அப்படிலாம் கிடையாது. இந்த சர்க்குலேஷன் வந்து இது வந்து ஃபுல்லா ஒரு சைக்கிள் சுத்திக்கிட்டு இருக்கும், போய் வரும். அதான் அத வந்து மனசுல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கை விரல் வரைக்கும் போகுது, கால் விரல்ல இருந்து கை விரல் வரைக்கும் போகுது. இதுதான் வந்து இந்த நேசல் சைக்கிள். அடுத்தது லூனார் கேலண்டர் எதுக்காக இது பண்றோம்னா, நம்மளுடைய உடம்புல சந்திரனுடைய தாக்கம் ரொம்ப அதிகம். அதாவது நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி வந்து அந்த சந்திரனோட தாக்கத்தை
தான் சந்திர ஒளியில தான் கிடைக்குது. அதாவது பகல்ல சூரியனை பார்க்கும், பகல்ல சூரியன் தெரியுது, அதுக்காக சந்திரன் இல்லைன்னு கிடையாது. சூரிய ஒளிய பெற்றுதான் சந்திரன் நமக்கு வந்து சக்தியை கொடுக்குது. அந்த சந்திர சக்தி சூரிய சக்திங்கும் போது அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? இப்ப வந்து நீங்க 230 வோல்ட் வரும், அதுல நமக்கு வந்து 5 ஆம்ஸ் இருக்குது, குறைஞ்ச ஆம்ஸ் இருக்குது, கூடின ஆம்ஸும் இருக்குது. நம்மளுடைய மொபைல் போனை சார்ஜ் பண்றதுக்கு என்ன பண்றோம்? டைரக்டா அந்த கொடுக்க மாட்டோம். அந்த அடாப்டர்ல வந்து மொபைல் தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டிக்கு குறைச்சுதான் கொடுக்கும். அந்த அடாப்டர் நேரே அத்தனை ஒரு மெஷினுக்கு வேண்டிய வோல்டேஜும் கரண்ட்டும் வேற, அதே இது வந்து இந்த ஒரு சின்ன ஒரு கருவிகளுக்கு பயன்படுறது வேற. நம்ம உடல் வந்து அப்படியே டைரக்டா சன் எனர்ஜியை வந்து எடுத்துக்க முடியாது. அதுவும் சன் எனர்ஜியும் சில வழியில நமக்கு கிடைக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்ம உடல் வந்து மேக்சிமம் அதோடைய கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ், அதோட இயக்கங்கள் எல்லாத்துக்குமே சந்திர சக்தி தான் டாமினேட்டிங் எனர்ஜி. அதை புரிஞ்சுக்கணும். மேக்சிமம் மற்றது இருக்குது, நவ கோள்கள் சொல்றோம், அத்தனை கோள்கள் தாக்கங்களும் உண்டு. சூரியன் அந்த தாக்கமும் உண்டு, எல்லா தாக்கமும் உண்டு. ஆனா நிறை மூனோட தாக்கம் தான். ஏன்னா மூன் வந்து வெறுமனே அங்க இருந்து அதை வாங்கி விடுதுன்னா, அந்த மூன்ல இருக்கிற அந்த அமைப்பு நம்ம உடலுக்கு கரெக்டா தேவையான மாற்றி கொடுக்குது. அதுதான் அங்க முக்கியம். இயற்கையில அந்த சக்தியை உள்ளால வாங்குறோம்னா, அது வந்து சூரிய சக்தியை வாங்கி சந்திர சக்தியை வந்து நம்ம உடலுக்கு கரெக்டா ஃபிட் ஆகுற மாதிரி பண்ணி கொடுக்குது. அதனாலதான் சந்திரனோட சக்தி தான் மேக்சிமம் நம்ம உடலை வந்து பேணுது, பாதுகாக்குது, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், இயங்குது, எல்லாமே சொல்லலாம். இப்போ உடல்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாடி நீங்க பாக்குறீங்க, லிட்டரலா பாக்குறீங்க. கை தெரியுது, தலை தெரியுது, வாய் தெரியுது, மூக்கு தெரியுது, கண்ணு தெரியுது, நம்ம உடல் பாகம் எல்லாம் தெரியுது, கால் தெரியுது, எல்லாமே தெரியுது. இத வந்து பரு உடல், பிசிக்கல் பாடி அல்லது தூல உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தூல உடம்பும் நம்மகிட்ட ஒரு 5 லேயரா இருக்கு. அதே மாதிரி நமக்கு இன்னொரு உடம்பு இருக்குது, அதாவது சட்டில் நுட்பம் நுண்ணிய உடம்பு, அதை சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லுவோம், சட்டில்னு சொல்லுவோம். இப்போ 2 வார்த்தை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதாவது ஸ்தூலம், அதாவது தூல உடம்புங்கிறது பிசிக்கலி யூ ஆர் ஏபிள் டு see it by your naked eyes, கண்ணால பார்க்க முடியும். அந்த சூக்ஷ்ம உடல் அல்லது சட்டில் பாடி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு, நேக்கட் கண்ணுக்கு தெரியாது. மனசுன்னு ஒண்ணு சொல்றோம். மனசை யாராவது பார்த்திருக்கீங்களா கண்ணால? அதோட மனசு வந்து நம்ம வந்து என்ன நினைக்குதோ, மனசு குழம்புதோ, சந்தோஷப்படுதோ, துக்கப்படுதோ, துயரப்படுதோ, அது வந்து ஒரு ஃபீலிங்ஸை நம்மளால ஓகே கஷ்டப்படுறோம், ஃபீலிங்ஸ் உணர்வுமயமானது. அதை வந்து பார்க்க நமக்கு வந்து நம்மளுடைய அந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. அதுதான் நுட்பமான நுட்பம்னா வந்து, அதாவது ரொம்ப பெருசா இருக்கிறது வந்து ரொம்ப சின்னதா, இப்போ வந்து நமக்கு கிருமிகள் கண்ணுக்கு தெரியல, அதெல்லாம் நுட்பமான உயிர். அதுக்காக அது இல்லைன்னு கிடையாது, ஒரு சின்ன ஒரு இதுவும். ஏன்னா நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல காட்டுறாங்க, இந்த பாரு இவ்வளவு வைரஸ் இருக்குது, இவ்வளவு பாக்டீரியா இருக்குது, அதெல்லாம் நமக்கு நேக்கட் ஐல தெரியுதா? ஆனா ஒரு தரையில வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது அத்தனையும் அது மூவ் ஆகுறத காட்டுறாங்க. அப்போ நுட்பமானதுன்னா நம்மளுடைய சாதாரண கண்ணால பார்க்க முடியாதது, ரொம்ப நுண்ணியது, சின்னது, அதற்குரிய டூலை வச்சு பார்த்தா பார்க்க முடியும். அதைத்தான் வந்து சூக்கும உடம்பு அல்லது சட்டில் பாடி அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம உடம்ப வந்து 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு அந்த உடம்புங்கிறது கோசங்கள் அப்படின்னா, கோசங்கள்னா என்னன்னா அது ஷீத், உரைன்னு அர்த்தம். ஆக்சுவலா தமிழ்ல கோசங்கள்ங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு, அதுக்கு ஷீத் இங்கிலீஷ்னா ஷீத், அது போற ஒண்ணு மூடி இருக்குன்னு. அந்த மாதிரி இப்ப வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா மேல ஒரு லேயர், அடுத்த ஒரு லேயர், அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு ஷீத்துன்னு சொல்றது. ஆனா நீங்க கோசங்கள்னு அப்படியே எல்லாம் அப்படியே இந்த மேல உள்ளதெல்லாம் தூல உடல், அடுத்த கோசங்கள் உள்ளால் அப்படி நினைக்க கூடாது. இது ஒரு லேயரா இருக்குது, அவ்வளவுதான். 5 கோசங்கள் இருக்குது. இது வந்து தூல உடலை பத்தி சொல்றோம். அடுத்தது சூக்கும உடல்ங்கிறது வந்து உணரத்தான் முடியும், இது உணர்வு பற்றியது சூக்கும உடம்பு. தூல உடம்பு வந்து சரீரத்தை பற்றியது. ஏன்னா சில தூல உடம்புன்னு நம்ம சொல்ற கோசங்களே, சில கோசங்களை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அந்த உரையில தான், அந்த லேயர்ல தான் இந்த சட்டில் பாடின்னு சொல்ற நுட்பமான உடல் இயங்கு. இந்த உணர்வு வர்றதுக்கு, அது இயங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இப்போ வந்து விளையாடுறோம்னா பிளே கிரவுண்ட் வேணும் இல்லையா? அதே மாதிரி இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லுவோம், 4 வந்து அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள்னா இந்த உள் கருவிகள் வேலை செய்யற இடம் சரீரம் அல்லது தூல உடம்புன்னு சொல்றோம். அதனால அதை உடம்புன்னு சொல்றோம். அந்த உடம்பு வந்து இதுக்கு உள்ள பிளே கிரவுண்ட், இது அதுல உட்கார்ந்து இதோட வேலையை செய்யும். இந்த 2 பிரிவா பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான், அதாவது உடல்ல வந்து ஒண்ணு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பரு உடல்
பார்க்க தெரியுது இல்லையா, இந்த முழுசா தெரியுற உடல், இத வந்து அன்னமய கோஷம்னு சொல்லுவோம். அன்னமய கோஷம்னா பருவுடல். அடுத்தது ஆற்றல் உடல். உள்ளால வந்து ஒரு ஆற்றல் இயங்குறது பிராணமய கோஷம். நம்ம சுவாசம் பார்த்தோம்ல, அதெல்லாம் எதுக்கு பார்த்திருக்கோம்னா, அந்த பிராணமய கோஷம்ங்கிறது வந்து உள்ளுக்குள்ளால சக்தி ஓட்டம் நடக்கிற அந்த நாடிகளோட எல்லாம் சேர்ந்ததுதான். அடுத்தது மன உடல் அப்படிங்கிறது வந்து மனோமய கோஷம். மனம் விளையாடுற இடம், அதுதான் மன உடல், மனோமய கோஷம். அடுத்தது வந்து அறிவு உடல், நம்ம புத்தி வேலை செய்யற இடம் வந்து விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது ஆனந்த உடல், அது வந்து ஆனந்தமய கோஷம். அதாவது நம்ம ஒரு ஆனந்தமா ஃபீல் பண்றது, மகிழ்ச்சியாவோ சந்தோஷமாவோ ஃபீல் பண்ற அந்ததுக்குரிய தளம், அவ்வளவுதான். இந்த அந்த கரணங்கள் வந்து இந்த 5 தளங்களிலும் இயங்கும் அப்படிங்கறது மாத்திரம் ஞாபகம். அடுத்தது மனசு வந்து 4 விதமான ஆற்றல் திறன்களை கொண்டு. இது வந்து என்ன சொல்றோம்னா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட். ஸ்தூல உடம்புன்னு நம்ம கன்சிடர் பண்றது வந்து ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட். சூக்கும உடம்புன்னு கன்சிடர் பண்றது வந்து ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட். எப்படி செயல்படுது, செயல்பாட்டு அம்சம், அது கட்டமைப்பு கூறு. ஆக மொத்தம் அந்த கரணங்கள் விளையாடக்கூடிய களம் தான் நம்ம சொல்ற கோஷங்கள், அல்லது 5 விதமான நம்ம ஷீட், போர்வை, ஒண்ணு கவர் பண்ணி இருக்குது மாதிரி. இப்போ ஒரு கத்திய வந்து கவருக்குள்ளால வச்சிட்டோம்னா அந்த கத்தியோட உரை தான் தெரியும், மேல உள்ள உரை. இந்த கோஷம்ங்கிறது உரை. அப்போ கத்தி உள்ள இல்லைன்னு ஆகுமா? கத்தி இருக்கு, உரைய கலட்டினா கத்திய பார்க்கலாம். ஆனா உரையிட்ட மூடி வச்சிருந்தோம்னா கத்தி தெரியாது. இத மாதிரிதான் 5 விதமான கட்டமைப்புகள் 5 கோஷங்களாக பிரித்து சொல்லப்படுது. இது வந்து உபநிஷதங்களும் சொல்லியிருக்காங்க, சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி டீடைல்டா நான் வந்து அடுத்த ஃபியூச்சர் கிளாஸ்ல நடத்துவேன். இப்போதைக்கு நம்ம இதுக்காக சொல்லியிருக்கேன். கோஷங்கள்ங்கிற வார்த்தை, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த அஞ்சு வார்த்தைகளும் யூஸ் பண்ணும்போது ஓகே, இது வந்து நம்மளுடைய சரீரத்தை குறிக்குது. அடுத்தது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், மனத்தோட திறன், அறிவோட திறன், அனுபவ பதிவுகள் ஆகிறது. சித்தம் செயல்திறன். செயல்திறன் தான் நம்ம வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஊக்கமா இருந்து செய்யறது. சோ இதெல்லாம் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட். இது தவிர ஆன்மா அல்லது ஜீவன் ஒண்ணு சொல்லுவோம், அது 5வது. அதுதான் அனைத்தையும் இயக்குது. அந்த கரணங்களை இயக்குறது அதுதான். இந்த அந்த கரணங்களுக்கு வேண்டிய உடலையும் பாதுகாக்குது, அதுக்கு வேண்டிய போசாக்க கொடுக்கறதும் அந்த ஆன்மா மூலம்தான். சாப்பிட்டாலும் அது மூலம்தான் அந்த பிராணம்ங்கிறது போகும். சோ அதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். இது எல்லாமே என்னன்னு பார்ப்போம்னா, அந்த கோஷங்களும் சரி, நம்மளுடைய அந்த கரணங்களும் சரி, அனைத்துமே அந்த 5 மூலக்கூறுகளால் ஆனது. இதெல்லாம் உடல் கூறுகள். இந்த உடல் கூறுகள் அனைத்துமே நம்மளுடைய அந்த நம்ம சொல்ற 5 மூலக்கூறுகளால் ஆனது. மண், நீர், வெப்பம், வாயு, ஆகாயம், அதால ஆனது. அவ்வளவுதான். அது எல்லாத்தையுமே டீடைல்டா பார்க்க போறோம் ஃபியூச்சர் கிளாஸ்ல. இப்போ இந்த உடம்புல நம்ம சொன்னோம், இடது பக்கம் வலது பக்கம், இடது சுவாசம் வலது சுவாசம், அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிங்கலை இடகலையில நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போதைக்கு குழப்பிக்க வேண்டாம். இடது நாசியில் செல்லும் சுவாசத்துக்கு பேரு இடது சுவாசம், வலது நாசி வழியாக செல்லும் சுவாசம் வலது சுவாசம். அந்த லெவலுக்கு போதும். சோ இதுல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, அந்த கரணங்கள் உடல்ல வந்து ரைட் சைட்லயும், கோஷங்கள், பஞ்ச கோஷங்கள், 5 உரைகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட், அது வந்து இடது பக்கமும். இது எப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்றேன். இப்போதைக்கு வலது பக்கம் அந்த கரணங்களையும், இடது பக்கம் நமக்கு வந்து 5 கோஷங்களையும் உடல்ல குறிக்குது. அதுதான் நம்ம புரிஞ்சு. இடது சுவாசம் இடது பக்கம் எதை குறிக்குது? நம்மளுடைய கோஷங்களை குறிக்குது. வலது சுவாசம் வலது பக்கம், வலது பக்கங்கள் வந்து வலது பக்கம் வந்து நமக்கு அந்த கரணங்களை குறிக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்தையும் குறிக்குது. ஏன்னா இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த பயிற்சி செய்யறோம். அதுக்காக தான் நான் சொல்றேன். இப்போ இது எல்லாமே நம்ம எப்படி செய்யணும்னா, நம்மளுடைய வளர்பிறை தேய்பிறையோட ஒட்டி செய்யணும். எதுக்கு இந்த அளவுக்கு சுவாமி வந்து இதை அர்ஜென்டா செய்ய சொல்றாங்கன்னா, 3 மாச கிளாஸ். இந்த 3 மாச கிளாஸ்ல வந்து அது ஃபார்ச்சுனேட்டா நமக்கு வந்து அதிர்ஷ்டவசமா நாளைக்கு இது தொடங்கி நமக்கு தேய்பிறை தொடங்கிறது அடுத்தது. அப்போ தேய்பிறையோட நமக்கு வந்து அந்த உடல் சம்பந்தப்பட்டதை சரி பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். அந்த தேய்பிறை டைம்ல எந்த பாகத்தை பாக்குறோம், வளர்பிறை டைம்ல எந்த பாகத்தை பாக்குறோங்கிறது தான் வந்து வளர்பிறை வந்து ரைட் சைடு அந்த கரணங்களுக்குள்ள. தேய்பிறையோட சக்தி, சந்திர சக்தி வந்து இடது பக்கமான 5 கோஷங்கள் அல்லது உரைகளுக்கு உள்ள. அதாவது ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்டுக்கு வந்து தேய்பிறை சக்தியும், இந்த அந்த கரணங்களுக்கு வந்து வளர்பிறை சக்தியையும் போற மாதிரி தான் இயற்கையில இயல்பா நடக்குது. இதுல எதுக்கு இந்த டைரக்ஷன் போட்டுக்கணும், வளர்பிறை டைம்ல அந்த கரணங்கள் வந்து மேல் நோக்கிய உயர்ந்த எண்ணங்களை நோக்கி போறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. தேய்பிறையில
தேயும் போது எப்படி சந்திரன் தேய தேய அதோட ஒளி குறையுதோ அதே மாதிரி அந்த அத்தனையும் உடலுக்குள்ளால அந்த சக்தி அடக்கி அது அப்போ உடல் வந்து வேலை செய்யும், உடலுக்கு உள்ளால அடங்கி இருக்குது. ஏன்னா என்னன்னா நமக்கு வந்து வளர்பிறை தேய்பிறையில சயின்ஸ் படி என்ன ஆகும், பூமி மறைக்கிற டைம், பூமி மறைக்காத டைம், அப்பதான் அந்த வளர்பிறை வந்து தெரியும். சூரியனோட ஒளி இது தேய்பிரையில வந்து மறைச்சதுன்னா தெரியாது சயின்ஸ் படி. அப்போ அந்த மறைக்கிற டைம்ல அதுக்கு உள்ளால உள்ள சக்தி எல்லாமே அந்த வேனிங் மூன் சொல்றோம் இல்லையா, அதுல வந்து சக்தி எல்லாம் உள்ளால் அடக்கப்படும். அப்போ நமக்கு கீழ்நோக்கிய எண்ணங்கள், கீழ்நோக்கிய அதாவது உடலான நடக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கும். இது வந்து மனது உயர்நிலைக்கு போகும். அதுதான் அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன் எதுக்குன்றதெல்லாம் டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். சோ வலது பக்கம் நமக்கு வந்து அந்த கரணங்களை குறிக்குது, இடது பக்கம் உடல்ல முழுசும் இடது பக்கம் வந்து கோஷங்களை குறிக்குது. தேய்பிறை காலத்துல உடலை சரி பண்றதுக்கு இந்த முத்திரை செய்வோம். வளர்பிறை காலத்துல அந்த கரணங்களை சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது, அதை நல்லபடியா பண்றதுக்கு இந்த இதை செய்வோம். அதுக்காக தான் இந்த இதை சொல்றோம். வலது பக்கம் இடது பக்கம் வளர்பிறை தேய்பிறை அதை மாத்திரம் ரிலேட் பண்ணிக்கும். அடுத்தது வந்து நமக்கு 5 விரல்களும் நமக்கு வந்து ஒவ்வொரு இதை குறிக்குதுன்னு சொன்னேன். ஒவ்வொரு மூலக்கூறையும் குறிக்குது. இதுல வந்து நம்ம எடுத்தீங்கன்னா கையில இந்த படத்துல பார்க்கலாம். நிலம் எதை குறிக்குது, நிலம் அல்லது எர்த் அல்லது பூமி அல்லது மண் எல்லாத்தையும் யூஸ் பண்ணும். இன்டர்சேஞ்சபிளி இட் இஸ் யூஸ்ட். பாத்தீங்கன்னா மோதிர விரல் வந்து நிலத்தை குறிக்குது. அதாவது மண் மூலக்கூறு. சுண்டு விரல் லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் வந்து மண் மூலக்கூறு, லிட்டில் ஃபிங்கர் வந்து வாட்டர் நீர் மூலக்கூறு, பெருவிரல் தம் ஃபிங்கர் வந்து வெப்ப மூலக்கூறு, ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து வாயு மூலக்கூறு, நடுவிரல் ஆகாயம். சோ இத மைண்ட்ல வச்சுக்கணும். இது எப்பவுமே ஞாபகமா இருக்கணும். நீங்க 2 தடவை பண்ண ஞாபகத்துக்கு வந்துடும். ஒரே டைம்ல வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதாவது ஒவ்வொரு விரலும் 2 கையிலையுமே இதே தான் கான்செப்ட். 2 கையிலையுமே மண் மூலக்கூற ரிங் ஃபிங்கர் தான் குறிக்குது. 2 கையிலையுமே வலது கை இடது கையிலையுமே நம்மளுடைய லிட்டில் ஃபிங்கர் வந்து நீர் மூலக்கூறு தான் குறிக்குது. 2 கைகள்லையுமே நம்மளுடைய தம் ஃபிங்கர் பெருவிரல் வந்து வெப்பக்கூரை தான் குறிக்குது. 2 கைகளிலுமே நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து வாயுக்கூரை குறிக்குது. 2 கைகளிலுமே நம்மளுடைய மத்தி விரல் நடு விரல்னு சொல்ற அந்த மிடில் ஃபிங்கர் வந்து ஆகாயக்கூரை குறிக்குது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பண்றது வந்து என்னன்னா இந்த மாதிரி சுவாசம் பண்ணும்போது நம்மளுடைய ஒவ்வொரு மூலக்கூறும் எப்படி போகுது அப்படிங்கறதுக்காக இந்த இதை சொல்றோம். ஒவ்வொரு விரலும் ஒரு பூதங்களோட அசோசியேட் ஆகும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட், இப்ப நமக்கு தேய்பிரையில வந்து நம்ம என்ன பண்ண போறோம், லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி. அப்போ அது இடது சுவாசம் டைம். அதுல நம்ம வந்து நம்மளுடைய கோஷங்கள் உடல் சரி பண்றதுக்கு தூள உடலை பாக்குறோம், பிசிக்கல் பாடி அது பண்றதுக்காக பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்னமய கோஷ முத்திரைன்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட்ல மோதிர விரல் வந்து அன்னமய கோஷத்தை குறிக்குது, ஏன்னா மண் தத்துவம். பிராணமய கோஷ முத்திரை வந்து சுண்டு விரல் குறிக்குது. விஞ்ஞானமய கோஷம் வந்து கட்டை விரல், அதாவது தம் ஃபிங்கர். மனோமய கோஷம் வந்து ஆள்காட்டி விரல். ஆனந்தமய கோஷம் வந்து நடுவிரல். சோ உங்களுக்கு விரல்ல இத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். மோதிர விரல் அன்னமய கோஷம், அதை மாத்திரம் இப்ப ஞாபகம் வச்சா போதும், மற்றதை பற்றி கவலைப்பட. மண் தத்துவம் அன்னமய கோஷம்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடால வளர்க்கப்பட்ட இந்த உடல், நமக்கு பார்க்க தெரியுற கண்ணு காது மூக்கு எல்லாம் தெரியுதுலாம், உடலால பாக்குறது. உடல் ஒரு ஆளா பார்த்தோம்னா அந்த இதுதான் வந்து அன்னமய கோஷம் வெளியில தெரியுறது. இந்த அன்னமய கோஷத்துக்கு நமக்கு வேண்டிய விரல் மோதிர விரல். அதே மாதிரி ஆனந்தமய கோஷம் வந்து மத்தி விரல். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்ல வந்து ஆகாய தத்துவம் மிடில் ஃபிங்கர்ங்கிறதுனால ஆகாயம் தான் வந்து ஆன்மா அல்லது ஜீவன். சோ ரைட் ஹேண்ட்ல வந்து நம்ம வந்து என்னதை குறிக்குது, ஆன்மாவையோ ஜீவனையோ குறிக்குது. 2 ஒண்ணுதான். மத்தி விரல். ஏன்னா இது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல நம்ம சொல்றது அந்த கரணம். அந்த கரணத்துல 4 போய் எல்லாத்தையும் இயக்குற அந்த ஜீவன் சொல்றோம்ல, ஜீவன் வந்து நடுவிரல். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இந்த ரிங் ஃபிங்கர் இஸ் அன்னமய கோஷம். சோ இப்போதைக்கு உங்களுக்கு 2 விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அன்னமய கோஷத்தை குறிக்கிற மோதிர விரல், left hand ring finger அன்னமய கோஷம். நோட் டவுன் திஸ் பாயிண்ட் ப்ளீஸ், நோட் டவுன். அதாவது இந்த கிளாஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஒரு நோட்டையும் பெண்ணையும் வச்சுக்கோங்க எப்பவுமே என்னோட கிளாஸ்ல. ஏன்னா அந்த முத்திரையை பத்தி சில சொல்றதை எழுதிக்கிட்டாதான் நீங்க திருப்பி ரிப்பீட்டா பார்க்க முடியும். இது ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். அன்னமய கோஷம் மோதிர விரல் அது வந்து இடது பக்கம், இடது கை மோதிர விரல், இடது கை மோதிர விரல் அன்னமய கோஷத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுல செய்ய வேண்டியது தேய்பிறை. 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இடது சுவாசம் நம்பர் 1, இடது சுவாசம் நம்பர் 2, இடது கை மோதிர விரல். சோ இந்த 3 பாயிண்ட் தான். இடது சுவாசத்தை கவனிக்கணும். அடுத்தது வந்து தேய்பிறை டைம்ல இடது கையில உள்ள மோதிர விரலுக்கு நம்ம சக்தியை கொடுக்க போறோம். வலது கையில உள்ள நடுவிரல் மூலம் ஆன்மாதான் அத்தனை இயக்குது. அதனால ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற நடு விரலை வந்து சக்தியை பாய்க்கிறதுக்குரிய விரலா லெப்ட் ஹேண்ட் சைடுல உள்ள மோதிர விரல்
அன்னமய கோஷத்தை குறிக்கிறதுனால இந்த அன்னமய கோஷத்துல உள்ள அத்தனை ஆர்கன்ஸுக்கும் சக்தியை செலுத்துறதுக்காக தான் இந்த மோதிர விரலையில அடுத்த கையில உள்ள நடுவிரல் தொடுற மாதிரி பண்றதா இந்த முத்திரை. அதை தான் நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறோம். மத்த எதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். தேய்பிரை, இடது சுவாசம், மோதிர விரல் எப்ப கேட்டாலும் ஞாபகம் இருக்கணும். தேய்பிரை, இடது சுவாசம், மோதிர. வலது கையில எப்பவுமே நடுவிரல். தேய்பிரை டைம்ல வலது கையில நடுவிரல் மாத்திரம் தான் எடுத்துக்குவோம். லெப்ட் ஹேண்ட் சைடுல இப்ப அன்னமய கோஷம் தான் போக்கஸ் பண்ண சொல்றோம். அதனால உங்களுடைய மோதிர விரல்ல இடது கையில இடது சுவாசம் போகும்போது தேய்பிரை டைம்ல பண்ணணும். இத மாத்திரம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி மாத்திரம் இந்த ஒரு பாயிண்ட் போதும். நீங்க அந்த ஒரு முத்திரை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேம். குரு வணக்கம், குருவே துணை. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ராதா. நான் உங்களுக்கு இந்த ஆசன முத்திரையோட பிராக்டிக்கல் சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்ரி கிளாஸ்ல பிராக்டிக்கல் சொல்லி கொடுப்பேன். ஆசன முத்திரை ஏன்ஷியன்ட் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்ரா, தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரை. இப்ப முக்கியமா இந்த முத்திரை நம்ம கேர் கிவர்ஸ்க்கு எதுக்கு சொல்லி தரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முத்திரை நிறைய முத்திரைகள் பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இயற்கையோடு இணைந்த முத்திரை, அதாவது நம்ம சுவாசத்தோட சேர்ந்து செய்யக்கூடிய முதிரை இது ஒண்ணுதான். இது சித்தர்களால நமக்கு உணர்த்தப்பட்டது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதை கத்துக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வயதானவர்களுக்கு உடல் மனம் ரெண்டுத்தையும் சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான முதிரை. இப்போ ஏன் வயதானவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இப்ப இளைஞர்கள் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு வெளியில போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுவாங்க, சினிமாக்கு போவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஆனா வயதானவர்கள், நிறைய வயதானவர்கள் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நிறைய பேர் தனியா இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்கள பார்க்கக்கூடியவங்க யாரும் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை, நம்ம டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு லோன்லினஸ், அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. சோ இப்படி இருக்கிற முதியவர்களுக்கு இந்த முத்திரை ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே கேர் கிவர்ஸா இருக்கிறவங்க, பிளஸ் நம்மளுடைய உடலுக்காக இங்க ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ கத்துக்கிறவங்க எல்லாருமே இந்த 3 மாதமும் இந்த முத்திரையை பயிற்சி பண்ணி எங்களோட நீங்க டிராவல் பண்ணினீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ உங்களால உணர முடியும். ஒண்ணு, அது உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும், பெரியவங்களுக்கு நம்மளால முடிந்த அளவு எல்லாம் மிச்சவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுதான் இங்க நம்மளோட அப்ஜெக்டிவ். அதுக்காக தான் இந்த ஜெரியாட்ரிக் கோர்ஸ் ப்ரோக்ராம்ல இந்த ஆசன முத்திரை அப்படிங்கிற பாடங்களை நம்ம சொல்லித்தரோம். இதோட தியரி பார்ட், அதாவது இது என்னத்தினால இந்த முத்திரை செய்யறோம், இது எப்படி சயின்டிபிக்கா இது இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் மேடம் தியரி எடுக்கிறாங்க, தாமரை செல்வி மேடம். அதை முடிச்சுட்டு நம்ம இப்ப பிராக்டிக்கல் பண்ண போறோம். இது சுவாசத்தோட இணைந்த முத்திரை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நம்மளோட இயற்கையோட இணைந்த அந்த சுவாசத்தோட செய்யும் போது அந்த சந்திரனோட எனர்ஜி நம்ம உடலுக்குள்ள செலுத்துற வேலையை தான் நம்ம செய்யறோம். அது உடலுக்குள்ள செலுத்தும் போது நம்ம வெவ்வேறு விரல்களை தொட்டு செய்யும் போது பல பிரச்சனைகளை நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். இந்த முத்திரைகளை நிறைய ஓல்டேஜ் ஹோம் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நிறைய பெரியவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்து நிறைய பலன்களை பார்த்திருக்கோம். முக்கியமா நல்லா தூக்கம் வருது அப்படின்னு பல ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுகருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு அப்படிங்கறதையும் நிறைய பேர், சுகர் மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இதுல சால்வ் ஆகுறது அப்படின்னு நாங்க ஒரு கிட்டத்தட்ட 8-9 மாசமா இதை பயிற்சி செஞ்சு இதுல இருந்து உள்ள பலன்களை பார்த்திருக்கோம். அதனாலதான் இப்ப அதை எடுத்துட்டு உங்களுக்கு சொல்லித்தரோம். இப்ப நம்ம எல்லாருமே சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம், அப்படிதானே? நம்ம பார்த்தோம், இந்த சுவாசம் நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது நம்ம 2 நாசியாலையும் சுவாசிக்கிறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம அந்த சுவாசத்தை கவனிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுது, ஒரு நாசியில நிறைய சுவாசம் எடுக்கிறோம், இன்னும் ஒரு நாசியில ரொம்ப கம்மியா எடுக்கிறோம். சோ அதாவது அந்த அல்ட்ராடியன் ரிதம், அதாவது 90 மினிட்ஸ்ல இருந்து 120 மினிட்ஸ் வரைக்கும் இந்த லெஃப்ட் ரைட் அப்படின்னு மாறுது. நிறைய பேர் நீங்க உங்களுடைய சுவாசத்தை பார்த்து அந்த டேபிள் போட்டிருந்தீங்க, குரூப்ல போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். சோ அந்த மாதிரி அது மாறுறது நமக்கு புரியுறது இல்லையா? அதனால இப்போ நம்ம இந்த முத்திரை இப்ப தேய்பிரையில நம்ம ஆரம்பிக்க போறோம். அதாவது நாளைக்கு பௌர்ணமி, நாளான்னைக்கு செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டேல இருந்து நம்ம இந்த முத்திரையை செய்ய ஆரம்பிக்கலாம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த பௌர்ணமில இருந்து அமாவாசை வரைக்கும் அந்த தேய்பிரை 15 நாட்களும் நம்ம இன்னைக்கு சொல்லித்தர முறையில அந்த முத்திரையை செய்யணும். இப்ப நம்ம சுவாசத்தோட இணைஞ்சு செய்யும் போது, அந்த இயற்கையோட இணைஞ்சு செய்யும் போது அந்த
சந்திரனோட சக்தி வந்து நம்ம உடம்புல போறது மேக்சிமம் பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. ஏன் வந்து மாறி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மாறி செய்யலாம், செஞ்சாக்க வந்து அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு மேக்சிமமா கிடைக்கிறது. ஸோ இததான் வந்து நாங்க வந்து பயிற்சியில வந்து உணர்ந்து இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதுல வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது இந்த இந்த முத்திரை செய்யறதுனால. அதனால வந்து நீங்க நாங்க சொல்ற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி முதல்ல ஒரு வாரம் வந்து 5 to 10 நிமிடங்கள் செஞ்சா போதும். சோ இது என்னென்னலாம் வந்து இது செய்யறதுக்கான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சொன்னோம், இந்த மாதிரி மேடமே சொன்னாங்க, இந்த முத்திரை வந்து எந்த டைம்ல வேணா செய்யலாம் அப்படின்னு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour to 1 hour செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமானது, நம்மளுடைய கால் வந்து தரையில படக்கூடாது. ஏன்னா வந்து இது ஒரு நுண்ணியமான சந்திரனோட எனர்ஜிய நம்மளோட நாடிகள் வந்து ரொம்ப மெல்லிதான, அது மூலமா நம்ம உடலுக்குள்ள செலுத்துறதுனால நீங்க காலை வந்து தரையில வச்சீங்கன்னா அது வந்து எனர்ஜி எல்லாம் எர்த்துக்கு போயிடும். நம்ம எர்த்துன்னு ஒண்ணு சொல்லுவோம், அது வந்து மண்ணோட மண்ணா போயிடும். அதனால வந்து கால் வந்து கீழே வந்து ஒரு பெட்ஷீட்டோ ஒரு விரிப்போ ஏதாவது ஒண்ணு போட்டுக்கலாம். விரிப்புல உட்கார்ந்து பண்ணினா கால் மடக்கி உட்கார்ந்து செய்யலாம், பெட்ல வந்து காலை நீட்டி உட்கார்ந்து செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம். முக்கியமா உட்காரும் போது அந்த நாற்காலியோ பெட்டோ வந்து மெட்டல் இல்ல உலோகத்தான ஆன நாற்காலியோ இல்லாம பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா மெட்டலும் வந்து உங்களுக்கு எனர்ஜியை கண்டக்ட் பண்ணும். உடன் சேரு ஸ்டூலு அது எல்லாமே வந்து நம்மளுக்கு பரவாயில்ல. அப்படி மெட்டல் பெட் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல ஒரு திக்கான ஒரு விரிப்பை போட்டு உட்கார்ந்து காலை நீட்டிண்டு உட்கார்ந்தும் செய்யலாம். கால் வந்து தரையில படாத மாதிரி உட்காரணும். இரும்பு நாற்காலி அதுல வந்து உட்காராம செய்யணும். அதுக்கப்புறம் வந்து போன் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருது நல்லது. அதுல வந்து ஒரு குவாட்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு எனர்ஜி. சோ அது வந்து நம்மளோட இந்த எனர்ஜியை வந்து தடைப்படுத்தும். அப்படிங்கறதுனால போனை வந்து தள்ளி வச்சிடலாம். அதே மாதிரி கையில வந்து வாட்ச், இந்த கிறிஸ்டல் இருக்கிற குவாட்ஸ் இருக்கிற வாட்ச் இருந்ததுன்னா அதையும் கழட்டி வச்சிருது நல்லது. அது வந்து நம்மளோட எனர்ஜியை தடைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து நம்ம எப்படி எந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள். இது வந்து எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஸ்டார்ட் பண்றது வந்து 5 to 10 நிமிஷம் வரைக்கும் செய்யுங்க. இந்த ஒரு வாரம் வந்து 5 to 10 நிமிஷம் வரைக்கும் செஞ்சா போறோம். ரொம்ப ஈஸியான முத்திரை, அது எப்படி செய்யணுங்கிறது நான் சொல்லி தரேன். ஒரு 5 to 10 minutes மேக்சிமம் செஞ்சா போறோம். முக்கியமா சுவாசம் இருக்கான்னு முதல்ல பாத்துக்கணும். இப்ப நம்ம வந்து தேய்பிரை, அதனால இடது பக்கம் சுவாசம் இருக்காங்கிறது பார்க்க ஆரம்பிக்கணும். அதாவது செவ்வாய்க்கிழமையில இருந்து, இன்னைக்கு இல்ல செவ்வாய்க்கிழமையில இருந்து அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சு செய்ய வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அந்த பிராக்டிஸ பண்ணிடலாம். சோ இடது சுவாசம் இருக்கா அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கிட்டு நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம வந்து வீட்டுல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது முத்திரை பண்ணலாம் அப்படின்னு வந்து உட்கார்ந்து உடனே ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து சுவாசம் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். இப்ப சுவாசம் வந்து நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் நோட் பண்ண சொன்னதுக்கு காரணமே என்ன அப்படின்னாக்க, எப்ப வந்து இடது சுவாசம் வருதுன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து அந்த பேட்டர்ன் ரெகுலரா நம்ம உடல் வந்து அதைத்தான் ஃபாலோ பண்ணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வேலைகளை மாத்தி வச்சு நம்ம வந்து இந்த பயிற்சியை செய்யலாம். சோ இடது சுவாசம் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ 5 to 10 நிமிஷம் செய்யலாம். அந்த சுவாசம் இல்லைன்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட செய்யலாம். எப்ப சுவாசம் இருக்கோ அந்த டைம்ல தான் வந்து முக்கியமா செய்யணும். மொத்தமா வந்து 2 நாழிகை 48 நிமிஷம், ஒரு நாளைக்கு 48 நிமிஷம் வரைக்கும் இது வந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். முதல்லயே வந்து 48 நிமிஷம் செய்ய வேண்டாம். அது வந்து நம்ம உடலுக்கு ஒத்துக்கிறதா, என்ன பிரச்சனைகள் வருது, உபாதைகள் ஏதாவது வருதா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம செஞ்சா நல்லது. அதனால முதல்ல 5 to 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 48 நிமிஷம், 2 நாழிகை, ஒரு நாழிகை 24 நிமிஷம், 2 நாழிகை வரைக்கும் நம்ம செய்யணும். சோ இதுதான் வந்து எத்தனை நேரம் செய்யணும் அப்படிங்கறது. அந்த 48 நிமிஷம் செய்யணும்னு சொல்லும் போது நம்மளுக்கு சுவாசம் நடுவுல நின்னு போச்சு அப்படின்னா நம்ம அதை பிரேக் பண்ணி அப்புறம் அடுத்தது எப்ப சுவாசம் கிடைக்கிறதோ அப்ப செய்யலாம். சோ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முறை. இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 வார்ம் அப் எக்ஸசைஸ், நம்ம கைகளை சுத்தப்படுத்தி ஒரு நல்ல வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். கையை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கும் போது முக்கியமா இந்த முதிரைக்கு வந்து நகங்களை நல்லா வெட்டிடும். ஏன்னா நகம் இருந்ததுன்னா நம்ம நுனியோட நுனி தொடும் போது அந்த நகம் வந்து அந்த எனர்ஜியை போக விடாம தடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு. அதனால சுத்தமா கை நகங்களை வெட்டி இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. அது ஆனதுக்கு அப்புறம் முதல்ல வந்து நம்மளுக்கு சுவாசம் இருக்கான்னு பார்த்துட்டு இடது பக்கம் சுவாசம் இருக்கும்பொழுது நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போது முதல்ல நம்ம வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம கைகளை
ரெடிப்படுத்திக்கணும். கைகள்ல வந்து ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாரும் என்னோட கூட செய்யலாம். 2 கைகளையும் மூடி திறக்க. தெரியறதா நான் செய்யறது? இது வந்து முதல் எக்ஸசைஸ். இது வந்து ரத்த ஓட்டம் நல்லா வந்து நம்ம கைக்கு பண்ணி கொடுக்கும். மெதுவா செஞ்சா போதும், அவசரம் எதுவும் இல்ல, ஃபாஸ்டா செய்யணுங்கிறது இல்ல, நிதானமா மெதுவா ஒரு 15 தடவை இதை செய்யலாம். இது வந்து முதல் வார்ம் அப் எக்ஸசைஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுது? அடுத்தது இரண்டாவது எக்ஸசைஸ். நம்ம இந்த 2 கைகளையும் இப்படி நுனியோட நுனி படுற மாதிரி வச்சு இப்படி மூடி இப்படி திறக்கணும். இது வந்து நம்ம கைகள்ல உள்ள மின்காந்த சக்தியை வந்து தூண்டுறது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். நம்ம கையில இருக்கிற மின்காந்த சக்தியை தூண்டுறது. இதுவும் வந்து ஒரு 15 தடவை மெதுவா மூடி திறக்கணும். இது செய்யும் போது நம்ம கண்களை வந்து நம்ம கையே போக்கஸ் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். டிவி பார்த்துக்கிட்டு இங்க அங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணினோம்னா நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து அந்த மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால கைகளையே பார்த்து செய்யறது நல்லது. இரண்டாவது. மூன்றாவது, இப்படி கையை கோத்துக்கணும். கோத்துண்டு இப்படி தேய்க்கிறது. இதுவும் வந்து மின்காந்த சக்தியை தூண்டி நம்ம கைகளை ரெடி பண்றது, பயிற்சி செய்யறதுக்கு. இதுவும் ஒரு 15 முறை மெதுவா கைகளையே பார்த்து சரி. இப்ப நம்ம பயிற்சி பண்றதுக்கு ரெடி. இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சுவாசத்தை பாக்குறதும் வார்ம் அப் எக்ஸசைஸும் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா நம்ம பயிற்சி செய்யறதுக்கு அடுத்தது போகலாம். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க கை தூக்கலாம். அடுத்து நம்ம செய்ய போற பயிற்சி தேய்பிரை. தேய்பிரையில வந்து இடது பக்கம் சுவாசம் இருக்கும்போது இடது கையில பயிற்சி செய்யப்போம். அப்ப இடது கைய இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கணும், மேல் நோக்கி விரிச்சு வச்சுக்கணும். இப்ப இடது கையில எந்த விரல்ல வந்து நம்ம பயிற்சி செய்ய போறோம்னு மேடம் சொன்னாங்க? ரிங் ஃபிங்கர். அன்னமய கோஷம் ரிங் ஃபிங்கர்ல நம்ம பயிற்சியை செய்ய போறோம். சோ அதனால இந்த கையை நல்லா விரிச்சு வச்சுக்கணும். ஒன்னோட ஒண்ணு இப்படி படாம இருக்கிறது நல்லது. விரிச்சு வச்சுக்கணும். மேல தூக்கி வச்சுக்கணுங்கிறது இல்ல, நீங்க மடியில வச்சுக்கணும். நான் இப்ப உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி காட்டுறேன். விரிச்சு வச்சுக்கணும். வலது கையில நடுவிரல். நடுவிரல் எதை குறிக்கிறதுன்னு சொன்னாங்க? ஆன்மா, ஜீவன், அதை குறிக்கிறது. நடுவிரலால நம்ம சக்தியை கொடுக்க போறோம். இப்ப இடது கை வந்து சக்தியை வாங்கும் கை, அது கீழே இருக்கணும். வலது கை சக்தியை கொடுக்கும் கை, இது வந்து மேல இருக்கும். நம்ம வந்து சந்திரனோட சக்தியை நம்ம உடலுக்குள்ள இப்ப செலுத்த போறோம். எப்படி செய்யறோம் அது அப்படின்னாக்கா, மெதுவா இந்த விரலை கொண்டு வந்து நம்மளோட ரிங் ஃபிங்கர் தானே சொன்னோம், அன்னமய கோஷம், அந்த ஃபிங்கரை வந்து நுனியோட நுனி இப்படி மெதுவா தொடரும். இங்க இருந்து கொண்டு வந்து அப்படி டக்குன்னு அப்படி வச்சிருக்கூடாது. இந்த விரலை வந்து ரைட் விரல வந்து மெதுவா நடு விரல மெதுவா எடுத்துட்டு வந்து ரிங் ஃபிங்கரை தொடரும். இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி தொடலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமா இருக்கோ அப்படி வச்சுக்கலாம். அதாவது இது வந்து நம்ம 48 நிமிஷம் செய்யணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு கையை இந்த மாதிரி தூக்கி எல்லாம் வச்சு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நம்மளால செய்ய முடியாது, கை வலி. அதனால மடியில அழகா பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி மடியில நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல மடியில வைக்கிறதுக்கும் கை வலிக்கிறது அப்படின்னா அழகா செப்பலாங்கால் போட்டு உட்கார்ந்து மடி மேல ஒரு தலகாணியை வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். காலை நீட்டி உட்கார்ந்து மடி மேல ஒரு தலகாணியை வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு சேர்ல இப்படி சைடுல 2 ஆர்ம் ரெஸ்ட் இருந்ததுன்னா அதுல ரெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளா நீங்க வச்சுக்கணும். இதுல இறுக்கமா வச்சுக்கணுங்கிறது எதுவும் கிடையாது. அழுத்தக்கூடாது. ரொம்ப அழுத்தினா இந்த சில சமயம் இங்க ஒரு மார்க் மாதிரி வந்துரும், பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி அழுத்த வேண்டாம், லேசா தொட்டா போதும். பட் அந்த டச் இருக்கணும், அந்த ஸ்பெருசா இருக்கணும். லேசா தொட்டா போறோம், அழுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இப்படிதான் இதே மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறதுல எப்படி கொஞ்சம் மாத்திக்கலாம், மடி மேல வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம். அந்த டச் வந்து இருக்கணும். அதை மட்டும் நம்ம வந்து கான்சியஸா பண்ணினா போறோம். சோ இது இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து அன்னமய கோஷ முத்திரை. வர செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மார்னிங்ல இருந்து நம்ம இந்த முத்திரையை செய்ய ஆரம்பிக்கலாம். நாளைக்கு பௌர்ணமி, நாளைய விட்டுட்டு டியூஸ்டே மார்னிங்ல இருந்து 6 மணில இருந்து நம்ம இந்த பயிற்சியை எனி டைம் நம்ம செய்யலாம். முக்கியமா நம்மளுக்கு வந்து இடது பக்கம் சுவாசம் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கணும். இதுக்கு நான் சொன்ன மாதிரி இதுல வந்து எந்தவித பெரிய சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நம்மளுக்கு உடலுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த மேடம் எப்படி சொன்னாங்க, அந்த சந்திரன் சக்தி நமக்கு உடலுக்கு தேவையானதை கொடுக்கும். அதனால எந்த பயமும் வேண்டாம். நிறைய வந்து நம்ம இத வந்து பயிற்சி பண்ணி பார்த்திருக்கோம். நாங்கெல்லாம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதங்களா செய்யறவங்க எல்லாம் 2 மணி நேரம் கூட சேர்ந்தா போல செய்யும். அது வந்து ஒரு அருமையான எஃபெக்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. மனம் உடல் ரெண்டுத்தையும் சுத்திகரிக்கிறதுல வந்து இது வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நிறைய விதங்கள்ல வந்து இது பெனிஃபிட் ஆயிருக்கு. பர்டிகுலர்லி சுகர், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அன்னமய கோஷம் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுத்த முத்திரை தான் வந்து முக்கியமான முத்திரை. அது வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு ரிசல்ட்ட கொடுத்திருக்கு. அதாவது மாத்திரையை கண்டினியூ பண்ணணும், மருந்தை நிறுத்துங்க அப்படிங்கறது நம்ம சொல்லல. மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட சுகர் வந்து எப்படி குறைஞ்சுக்கிட்டே வருது, அதுக்கப்புறம் டாக்டரோட அட்வைஸ் படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திரையை குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால வந்து
இந்த பயிற்சியை வந்து இதோட எல்லா பிக்சர்ஸும் உங்களுக்கு வந்து குரூப்ல தனித்தனியா போடுவாங்க. அதாவது பயிற்சி எப்படி செய்யணும், வார்ம் அப் எக்ஸசைஸ் எப்படி செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே ஷர்மி வந்து இமேஜா போடுவாங்க. அதை பாத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிச்சு நீங்க பயிற்சியை செய்யலாம். எவ்வளவு நிமிடம் செய்யணும்? முதல்ல 15 நிமிடம் மேடம். 5ல இருந்து 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் போதும். அப்ப நீங்க வந்து அந்த முதிரை செய்யும் போது கவனிங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதுங்கிறத எங்க குரூப்ல சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க. சுவாசத்தை எங்களால பார்க்க முடியுது, பார்க்க முடியல, புரியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்க சொல்லலாம். மேடம் டோட்டலாவே 5 to 10 மினிட்ஸ் போதுங்களா? லெஃப்ட்ல எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் 5 to 10 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துல ஆரம்பிங்கம்மா. விட்டு விட்டு 2-3 தடவை கூட செய்யலாம். ஆனா ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடாதீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மெதுவா ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த உபாதையும் இல்லைன்னா நீங்க 3 தடவை 4 தடவை கூட விட்டு விட்டு 10 நிமிஷம் செய்யலாம். செஞ்சு பாருங்க. மேடம் விருத்திகா. சொல்லுங்க மேடம், இடது ஆகாய விரலை வந்து வலது நிலத்தை தொடணும், அதுதானே மேடம்? இல்லம்மா, இடது கையில தான் நம்ம பயிற்சி கொடுக்க போறோம். இடது கையை இப்படி விரிச்சு வச்சு இடது கையில உள்ள ரிங் ஃபிங்கர், இந்த மோதிர விரல், வலது கையில நடுவிரல். இல்ல மேடம், இடது கையில வந்து புரியல மேடம். இடது கையில வந்து ஆகாயம் இல்லம்மா, இடது கையில ரிங் ஃபிங்கர், மண். இடது கையில ரிங் அன்னமய கோஷம், இதுதான் அன்னமய. ஓகே. வலது கை நடுவிரல், ஆன்மா. ஓகே மேடம். ஓகே. ஆன்மா சக்தியை கொடுக்கறது அப்படின்னு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அந்த பிக்சரும் போடுவாங்க, குரூப்ல போடுவாங்க. மேம் லக்ஷ்மி, இப்ப வந்து ரைட் சைட் பிரீத்திங் இருந்ததுன்னா பண்ணக்கூடாது இல்லையா? இப்ப லெஃப்ட் சைட் பிரீத்திங் வந்த பிறகுதான் பண்ணணும். இன்கேஸ் அப்படி ரைட் சைட்ல பண்ணும் போது பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா? அது நல்ல क्वेश्चन. ரைட் சைடு பண்ணும்போது ஒரு சிலருக்கு 10-15 நிமிஷம் பண்ணும்போதே கொஞ்சம் தலைவலி வர ஆரம்பிச்சு. பட் அதர்வைஸ் ஒன்னும் பெரிய பாதிப்பு ஒன்னும் இருக்காது. கொஞ்சம் லேசா தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், அவ்வளவுதான். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன எஃபெக்ட் இருக்காது, அவ்வளவுதான். மேக்சிமம் நம்ம எதுக்காக பண்றோங்கிற எஃபெக்ட் இருக்காது. நீங்க செய்யறாலும் செஞ்சு பார்த்தாலும் தப்பு இல்ல. இன்னொன்னு செய்யும் போது உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து லைட்டா கொஞ்சம் ஏதாவது தலைவலி வரலாம், கொஞ்சம் ஊறல் வரலாம், அதாவது சின்னது வரும். அதனாலதான் மேடம் வந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தொடங்கிட்டு உடம்பு அதுக்கு செட் ஆகணும். உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர், அந்த அது லைட்டா உஷ்ணம் ஆகும், அந்த உஷ்ணத்துக்கு செட் ஆகணும். சில நேரம் எதுலையாவது நாடியில பிளாக் இருக்கலாம். அப்ப பிளாக் இருக்கும்போது அதை போசிபிளா இது அடிக்கிறது மாதிரி அந்த காத்து போறது, அப்போ லேசா உங்களுக்கு சின்னது வரும். அப்படி ஏதாவது வந்துன்னா முத்திரை செய்ய நிறுத்திட்டு கேப் விட்டுட்டு பண்ணுங்க மேடம். அதனாலதான் விட்டு விட்டு பண்ணுங்கிறாங்க. ஏன்னா சிலவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா நீங்க 5 நிமிஷமா பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சது பண்ணு. உடம்பு செட் ஆகுறதுக்கு தான். ஆனா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க குரூப்ல போட்டுருங்க, இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம், நிறுத்திடுங்க முதல்ல முத்திரைய. சின்ன ஏதாவது அது வந்து பயப்பட வேண்டியது இல்லைன்றதுதான். சரோஜா அம்மா சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், இந்த பிரீத்திங்க செக் பண்ணும்போது இப்படி கை வச்சு பாக்குறத விட அமைதியா கண்ணை மூடி ஃபீல் பண்ணா கரெக்டா பிரீத்திங் வர்ற மாதிரி எந்த சைடுன்றது வருது, அதை செக் அப்படியும் வச்சு பண்ணலாமா? கட்டாயம் கை வச்சுதான் பாக்கணுமா? இல்ல கண்டிப்பா நீங்க உங்களுக்கு எப்படி தெரியுதோ அந்த மாதிரி செய்யலாம். இப்படி கைய வச்சு ப்ளோ அவுட் பண்ணலாம், அது ஒரு விதம். எனக்கு வந்து இப்படி வச்சா தெரியும். கையை இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு ப்ளோ அவுட் பண்ணேன்னா எனக்கு எந்த பக்கம் வருது. சில சமயம் 2 கையும் வச்சு இப்படி பண்ணும்போது லெஃப்ட்ல வருதா ரைட்ல வருதாங்கிறது நல்லா புரியும். நீங்க உங்களுக்கு வந்து குவைட்டா இருக்கும்பொழுது கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு எந்த நாசில போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த மெத்தடையே நீங்க ஃபாலோ. உங்களுக்கு எப்படி சௌரியமா இருக்கோ அந்த மாதிரி நீங்க செக் பண்ணிக்கலாம் பிரெத். மேம், எனக்கு ஒரு क्वेश्चन மேம். விருத்திகா மேம், இப்போ ஹார்ட் பேஷண்ட், பிரெயின் ஸ்ட்ரோக் இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பண்ணலாமா? இந்த இது தாராளமா பண்ணலாமா? பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சு பண்ணலாம். ஒரு உபாதைக்கும் என்னங்கறத போக போக நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து அன்னமய கோஷம் வந்து மெயினா டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் லிவர், அதாவது ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய தீர்வா இருக்கு. அதை தவிர வந்து எலும்பு, ஏன்னா இது வந்து அன்னமய கோஷம் அப்படிங்கறதுனால இது வந்து எலும்பு, ஸ்கின், ஹேர், நகம், அதுக்கப்புறம் லிவர், ஸ்பிளீன், இது எல்லாத்துக்கும் எனர்ஜியை செலுத்துற முத்திரை. அதனால இது வந்து ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் வந்து இதை செஞ்சா நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேடம். மேம், எனக்கு ஒரு டவுட் மேடம். எனக்கு சொல்லுங்க. கீதா தேவி என் பேரு. மேம், இப்போ நம்ம இடது சுவாசத்தை ஸ்டார்ட் பண்றோம் நம்ம.
அப்ப ஆட்டோமேட்டிக்கா வலது சுவாசம் மாறும்ல மேம் அது? ஆமா, அது 90ல அப்ப எப்படி இருந்து நம்ம 120 மினிட்ஸ்க்கு மாறும். ஓகே சரி. அதனால நீங்க முதல்ல வந்து சுவாசம் இருக்கும்போது ஆரம்பிச்சு பண்ணுங்க. இன்னும் போக போக பழகிட்டீங்கன்னா, இப்ப 1 மணி நேரம் எல்லாம் கண்டினியூஸா பண்றோம்னா நடுவுல கைய வச்சு செக் பண்ணிக்கலாம் சுவாசம் மாறிடுதா இல்லையா ஓகே 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 மேம், அது கேட்கலாம். பண்ணிட்டு அப்புறம் தொடரலாம். தொடரலாம். சரி மேம். கையை எடுக்காம செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. கிடையாது. ஓகே. இப்போ ரைட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேண்டாம். ஆமா, பண்ண வேண்டாம். கண்டிப்பா. சரி. ஓகே மேம். தேங்க் யூ சோ மச். மேம் விஜயலட்சுமி மேம், பீரியட்ஸ் முதல்லாம் செய்யலாம் மேம், செய்யக்கூடாது? அந்த டைம்ல வந்து நீங்க வந்து பார்த்து பண்ணணுமா, 5 நிமிஷம் 10 நிமிஷம் முதல்ல செய்யணும். உங்க உடலுக்கு வந்து அந்த உஷ்ணம் அதெல்லாம் எப்படி எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். சரி. ஓகே. அந்த மாதிரி பார்த்துட்டு விட்டு விட்டு முதல்ல ஆரம்பிச்சு செஞ்சு பார்க்கலாம். சரி. எல்லாமே நம்ம உடலுக்கு ஏத்த மாதிரிதான். ஏன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப உஷ்ண உடலா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க செய்யலாம். மேம் சந்தியா மேம், இப்போ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு கையில பண்ணிட்டு பண்றோம். இப்போ 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த முத்ராவை அப்படியே நம்ம முடிச்சிடுவோமா, இல்ல அதுக்கப்புறம் 2 கை அதை அப்படியே முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் process? அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரேக் ஆயிட்டு திரும்ப ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணிட்டே ஸ்டார்ட். சரிங்க. ஒரு தடவையும் இப்ப 10 நிமிஷம் நான் 3 தடவை பண்றேன் அப்படின்னா இந்த வார்ம் அப் ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுக்கும். வார்ம் அப் பண்ணிட்டே பண்றது நல்லது. அப்படித்தான் செய்யணும். ஓகே. இல்ல அந்த முத்ரா நம்ம 15 மினிட்ஸ் முடிச்சிட்டோம், முடிச்ச உடனே 2 கையும் நம்ம தேய்க்கிறதோ இல்ல அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அது ஒண்ணு தேவை. முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே விட்டு. ஓகே மேம், இப்ப ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணணுமா என்ன மேம் அது? இது இன்னொரு நல்ல கேள்வி. முதல்ல வந்து கண்ணை திறந்துகிட்டு பண்ணுங்க. ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு பண்ணீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூங்கிடுவீங்க. அப்ப கை விலகிறது தெரியாது. நம்மளையே அறியாம கை விலகிடும். முதல்ல வந்து கண்ணை திறந்து நம்மளோட போக்கஸ் எல்லாமே அந்த கை விரல்ல வச்சு பண்ணி பாருங்க. பழக பழக அதுக்கப்புறமா கண்ணை மூடுறது அதெல்லாம் அப்புறமா செஞ்சுக்கலாம். இல்ல விரல்ல நம்ம போக்கஸ் பண்ணனா அப்ப நம்ம பிரெத் அத வேற வாஷ் பண்ணோம்ல, பிரெத் வாஷ் பண்ணனும். பிரெத்த வாஷ் பண்ணீங்கன்னா போதும். பிரெத்த வாட்ச் பண்ணீங்கன்னா போதும். விரல் வந்து அந்த தொடர அந்த ஸ்பரிசம் உங்களுக்கு ஃபீல் இருக்கு. கை வந்து விலகிடக்கூடாது. அவ்வளவுதான். பட் அந்த 90 to 1 செகண்ட் 120 அந்த மாதிரி இவ்வளவுதான் சேஞ்ச் ஆகும் இல்லையா எல்லாருக்குமே நார்மலா ஜெனரலா இல்லையா? அப்படிதான் வந்து அல்ட்ராடியன் ரிதம்ங்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கிற பாடிக்கு அந்த மாதிரி மாறுமா. பட் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், நம்மளோட உடல்ல இது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதுக்கேத்த மாதிரி மாறும். அதனால உங்களுக்கு உண்டானது என்னங்கிறது நீங்க டெஸ்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். அந்த மாதிரி ரெகுலரா போறது அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி பாடி அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த பயிற்சி பண்றதுக்கு காரணமே இதை செஞ்சு முடிச்சு நம்ம ஒரு கோஷங்களும் 15 தேய்பிரை வாரம் பண்ணி முடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ரிதம் கரெக்டா ஆகும். அப்படிங்கறதுதான் வந்து இதோட எல்லாருக்கும் அந்த ரிதம் ஒத்துத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மாறும். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். மேடம் பொதுவா தூக்கம் வரும், அது பயந்துட வேண்டாம்னு சொல்லுங்க. தூக்கம் வரும், நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்க பண்ணிட்டு சொல்லட்டும். தூக்கம் வந்ததுன்னா நீங்க விட்டு விட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உடம்பு அது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு அந்த இது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சரியாயி முதல்ல கொஞ்சம் தூக்கம் வரும். அதாவது உடம்புக்கு என்ன தூக்கம் தேவையோ அதை குடுக்கறதுக்கு ட்ரை பண்ண முத்திரை செய்யும் போது. அத மெடிடேஷன் எல்லாம் பண்றோம், அப்ப வந்து இத முத்ராஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணலாம்ல மேடம்? அது எந்த ஆர்டர்ல வேணா பண்ணலாமா, அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சுவாசம் மட்டும்தான் நீங்க பார்த்து செய்யணும். நேரம் இல்லைன்னு யாரும் சொல்ல வேண்டாம். நேரம் இருக்குது, நிறைய நேரம். இப்போ நீங்க நோட் புக் வச்சு எழுதாத நேரத்துல இந்த கிளாஸ் நடக்கும்போது சுவாசம் போச்சுன்னா கூட நீங்க செய்யலாம். வேற நீங்க எந்த வேலையெல்லாம் அந்த கைய தொடர்றது முடியுங்கிற பட்சத்துல என்ன பண்ணாலும் பண்ணலாம். டிராவல்ல கூட செய்யலாம். கால் வந்து தரையில படாம இருக்கிறது மட்டும் பாத்துக்குங்க. டிராவல்ல கூட கார்ல போகும்போது கூட ரொம்ப ஜர்க் இல்லைன்னா செய்யலாம். பஸ்ல உட்கார்ந்து செய்யலாம், ட்ரெயின்ல செய்யலாம். ஷூ போட்டு செப்பல் போட்டு இருந்தாலும் செய்யலாம் சொல்லுங்க மேடம். ஆமா, ஷூ செப்பல்லாம் போட்டு செய்யலாம். அவாய்ட் பண்ணது இல்ல இல்ல இல்ல, கரெக்ட் ஐயா. அதெல்லாம் போட்டுக்கிட்டு செய்யலாம், ஒண்ணுமே செய்யலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை மேடம். இப்ப டிராவல்ல செய்யலாம்னு சொல்றீங்க, அப்போ முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? இதுல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லம்மா. சரிங்க. அத நேரதான் உட்காரணும், தம் கட்டி உட்காரணும், முன்னாடி பாக்கணும், அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல. நம்ம ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து செய்யணும். அந்த கை வந்து அந்த நுனி கரெக்டா தொடணும், அவ்வளவுதான். இப்ப எனக்கு இடது நாசில போயிட்டு இருக்கும் போதே வச்ச உடனே நல்ல ஒரு ஃபீல், அந்த அப்படியே எனர்ஜி பாஸ் ஆகுறது தெரியுது. செய்ய சொல்லிருக்கீங்க. இல்ல கொஞ்சம் தெரியும்.
கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு பட் அந்த நாடி வந்து மாறி மாறி வரணும்ன்றீங்க. இப்போ ஒரு சில நாள் வந்து ரைட் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படி சேஞ்ச் ஆகாம இருந்துச்சு நான் வாட்ச் பண்ணதுல. பட் நீங்க இப்ப சொன்னதான் தெரிஞ்சு லெஃப்ட் ரைட் மாறி மாறி வரணும். அப்பதான் கரெக்ட்ன்றீங்க. லெஃப்ட் ரைட் மாறி மாறி வருமா? அதாவது நீங்க ஒரு நாள்ல முழுக்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எப்போதுமே ரைட்ல போகாது. ஒருத்தவங்க மட்டும் வந்து கண்டினியூஸா லெஃப்ட் போட்டிருந்தாங்க. ஒரு 3 நாளைக்கு போட்டிருந்தாங்க கண்டினியூஸா லெஃப்ட். அது வந்து என்னங்கிறது நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து அது என்னங்கிறது நம்ம கவனிக்கணும். இந்த 2 ஹவர்ஸ் ரைட் அதுக்கப்புறம் லெஃப்ட் சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி 2 டைம் ரைட்ல இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில நாட்கள் மட்டும், எல்லா நாளும் கிடையாது, சில நாட்கள். பட் அந்த ரைட்ல ஓரணிக்கு நம்ம கொஞ்சம் நல்ல பிரிஸ்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, எல்லாமே நீங்க நோட் பண்ணி எழுதுங்க, நம்ம பேசலாம். ஓகேங்க மேடம். மேடம் வேறு பயிற்சி ஏதாவது செஞ்சு தியான பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ அது கூட இதையும் அதுக்கப்புறம் செய்யலாங்களா? செய்யலாம், அதுக்கப்புறம் செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை. பண்ணும்போது பண்ணும்போது கூட செய்யலாமா? அது அப்புறமா பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நீங்க தியானத்தை முடிச்சிட்டு செய்யுங்க, இல்ல தியானத்துக்கு முன்னாடி செய்யுங்க. கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட செய்யலாம். வேற எதுவும் கேள்விகள் இருக்கா மேடம்? சொல்லுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க. நீங்க செய்த முத்திரைகள் 3ஐயும் நம்ம செவ்வாயில இருந்து செய்யலாம். ஆனா இது வந்து நம்ம யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம், இந்த முத்திரை செஞ்சா அந்த வியாதிக்கு நல்லது, இதுக்கு அதுன்னு சொல்றாங்க. அந்த டைப்ல இது வருமா மேடம்? ப்ளீஸ். இந்த முத்திரை வந்து சுவாசத்தோட நம்ம இணைஞ்சு செய்யற ஒரு வித்தியாசமான முத்திரைமா. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உடல் உபாதைகள், நிறைய உபாதைகள் வந்து இதுல சரியாகும். இப்ப அதுதானே உங்க கேள்வி, டயபெட்டிஸ்க்கு சரியாகுமா? முழங்கால் வலிக்கு சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. அந்த மூச்சு வர்றது சொல்றீங்க, அது என்னால புரிஞ்சுக்க முடியல மேடம். சுவாசம் எப்படி போகுதுன்னு புரியல. ஆமா. நீங்க என்ன மாதிரி ட்ரை பண்ணீங்க? வீடியோவை ஆன் பண்ணி எனக்கு பண்ணி காட்டுங்க. அது நான் ட்ரை பண்ணல மேடம், எனக்கு தெரியல. அது இப்படி விரல வைங்க, வச்சுட்டு வெளியில சுவாசத்தை விடுங்க. அப்படி விடும்போது ஒரு மூக்குல இருந்து ஃபாஸ்டா வரும், ஒரு நாசில இருந்து ஃபாஸ்டா வரும், ஒரு நாசில இருந்து கொஞ்சம் மெதுவா வரும். வராம இருக்காது, மெதுவா வரும். வருது மேடம், அப்படி வருது. இப்படி கையை வச்சு பார்க்கலாம். சில சமயம் இப்படி வச்சு பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நல்லா வந்து அடிக்கும், ரைட் ஹேண்ட்ல வரவே வராது. உங்களுக்கு எப்படி சௌரியமா இருக்கோ அப்படி ட்ரை பண்ணுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். தெரியுது இல்லையா? புரியுது மேடம். இதுல யாரும் ட்ரை பண்ணலன்னு கேளுங்க மேடம். சுவாசத்தை கேட்டோமே, யாரும் சொல்லலையே. யாரும் சொல்லல. சொல்லிருக்காங்க, தனலட்சுமி மேடம் சொல்லிருக்காங்க, புரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க தேன்மொழி. வணக்கம். நான் டெஸ்ட் பண்ணேன். கையில கொஞ்சம் ஒரு பவுடர் மாதிரி வச்சுட்டு நீங்க கை இப்படி வச்சு ஊத சொல்ல அந்த பவுடர் கொஞ்சம் எது தூசி போதோ அந்த நாசின்னு நான் கண்டுபிடிச்சேன் மேடம். அதுவும் ஒரு மெத்தட் தான். சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம்.